நம்ம எல்லாருக்குமே படிக்கிறதுல நிறையவே ஸ்ட்ரகிளிங்ஸ் இருக்கும். இன்னும் சில பேர் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. எவ்வளவு பெரிய கான்செப்டா இருந்தாலும் எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு மெமரைஸ் பண்றதுங்கிறத பத்தி தான் 10 ஸ்டடி ட்ரிக்ஸ் மூலமா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, பவர் ஆஃப் மல்டி சோர்ஸ். நம்ம படிக்கிற டாபிக்க ஒரே ஒரு மெத்தட யூஸ் பண்ணி படிக்காம டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறது. உதாரணத்துக்கு ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்றது, லவுடா படிச்சு நம்ம வாய்ஸ் நம்மளே கேட்கறது, அது சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கறது, ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கிறது, மைண்ட் மேப் கிரியேட் பண்றது, இப்படி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி படிக்க ட்ரை பண்ணும்போது அது நம்மளோட பிரைன்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் பார்ட்ஸை ஆக்டிவேட் பண்றது மூலமா நம்மளால ஒரு கான்செப்டை டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல புரிஞ்சுக்க முடியும். டிஃபரெண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் மீடியம்ல படிக்கிறது நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 2, யூஸ் பொமோட்டோரோ டெக்னிக். பொமோட்டோரோ அப்படின்னா தக்காளி. இந்த டெக்னிக்கை உருவாக்குன பிரான்சிஸ்கோ சிரிலோ எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் அந்த ஒர்க்கை ஈஸியா செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த தக்காளி ஷேப்ல ஒரு கிளாக்கை உருவாக்குனாரு. இந்த மெத்தட்ல நீங்க படிக்க உட்காரும் போது 25 மினிட்ஸ்க்கு அலாரம் செட் பண்ணிட்டு படிக்க உட்காருங்க. ஒன்ஸ் 25 மினிட்ஸ் முடிஞ்சு அலாரம் அடிச்சிருச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டு அகைன் திரும்பவும் அதே சைக்கிளை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது இன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து படிக்கிறத விட ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் உட்கார்ந்து படிச்சா போதும்னு சொல்லும்போது நம்மளோட பிரைன் நம்மளுக்கு ரொம்பவே ஆக்டிவா சப்போர்ட் பண்ணும். நம்பர் 3, பவர் ஆஃப் ஃபாஸ்ட் ரீடிங். நார்மலாவே நம்மளால ஒரு நிமிஷத்துக்கு 150 இருந்து 200 வார்த்தைகள் வரைக்கும் படிக்க முடியும். இதுவே நம்ம மினிமம் ஒரு 1 வீக்குக்கு புக்ஸை ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்றது மூலமா நம்மளால ஒரு நிமிஷத்துக்கு 500 இருந்து 700 வார்த்தைகள் வரைக்கும் படிக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரைஸ்ட் உலகத்துல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. சோ நம்ம ஃபாஸ்ட் ரீடிங் பண்றது மூலமா மத்தவங்களை விட ஈஸியா சீக்கிரமா நம்மளால நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கவும் முடியும், கத்துக்கவும் முடியும். நம்பர் 4, பவர் ஆஃப் அண்ட். ரொம்பவும் முக்கியமான டாபிக்ஸை வெறுமனே சும்மா அப்படியே ரீட் பண்ணிட்டு போகாம அதை நம்மளை எழுதி பார்க்க சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நம்ம நார்மலா ஒரு விஷயத்தை புக்கை பார்த்து படிக்காம அதை நம்மளோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதியோ இல்ல கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்தோ நம்ம படிச்ச அப்புறம் எழுதி பார்க்கும் போதோ நம்மளோட பிரைன் அந்த விஷயத்தை ரொம்பவே ஈஸியா புரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம எக்ஸாம் டைம்லயும் ரீகால் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நம்பர் 5, பவர் ஆஃப் மியூசிக். படிக்கும் போது மியூசிக் கேட்டே படிக்கிறது ஒரு சில பேருக்கு ரொம்பவே கான்சென்ட்ரேஷனோட படிக்க ஹெல்ப் பண்றதாவும் ஒரு சில பேர் ரொம்பவே டிஸ்டர்பா ஃபீல் பண்றதாவும் சொல்றாங்க. ஆனா நிறைய ரிசர்ச்ல நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடியோ இல்ல படிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல படிக்கும் போதோ நமக்கு பிடிச்ச ரிலாக்ஸ்டான மியூசிக்கை கேட்கும் போது அது நம்ம பிரைனோட நிறைய பார்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் குறையும் போது நம்ம பிரைனால ப்ரொடக்டிவா நிறைய விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்க முடியும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும் போது ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்ஸா இரிட்டேட்டா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க படிக்கிறத ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாங்ஸ் இல்ல ரிலாக்ஸ்டான மியூசிக் இந்த மாதிரி கேட்கும்போது இது உங்க பிரைனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 6, பவர் ஆஃப் வாட்டர். 2012 எடுத்த ஒரு ரிசர்ச்ல தண்ணி அதிகமா குடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் தண்ணி குறைவா குடிச்ச ஸ்டூடண்ட்ஸை விட 10% அதிகமா எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் உங்க பிரைன் பவரை ரொம்பவே பூஸ்ட் பண்ணி ஆக்டிவா இருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெறும் எக்ஸாம்ல மட்டும் இல்லாம ஒரு புது விஷயத்தை உங்க பிரைன் ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு இந்த ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2014ல பண்ண ஒரு ஸ்டடியில நீங்க படிக்கும் போது ஜூஸ், வாட்டர், காஃபி, டீ இப்படி ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கும் போது அது உங்களோட பிரைனை ரெஃப்ரெஷ் பண்ணி ஷார்ட் டர்ம் மெமரியை ஆக்டிவாவும் லாங் டர்ம் மெமரியை ஸ்ட்ராங்காவும் வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும்போது ஒரு ஜூஸையோ இல்ல வாட்டர் பாட்டிலையோ மறக்காம உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. நம்பர் 7, பவர் ஆஃப் ஃபுட். நம்ம சாப்பிடுற உணவுகளுக்கும் நம்மளோட பிரைனுக்கும் நிறையவே தொடர்பு இருக்கு. ஃபேட்டி ஃபிஷ், ப்ரோக்கோலி, டார்க் சாக்லேட் இந்த மாதிரியான சில உணவுகள் பிரைன் பவரை இன்க்ரீஸ் பண்றதாகவும் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ எப்பவும் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆடட் சுகர் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸையும் ஜங்க் ஃபுட்ஸையும் அவாய்ட் பண்ணுங்க. சுகர் ஃபுட் ஸ்டார்டிங்ல உங்க எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் உங்க பாடியோட சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட பிரைனும் ஒரு கார் இன்ஜின் மாதிரி தான். அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்பர் 8, ஸ்லீப் சாண்ட்விச். நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டமான எக்ஸாம் இருக்குன்னா நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு காமனான தப்பு நைட் ஃபுல்லா உட்கார்ந்து புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்க ட்ரை பண்ணுவோம். என்னதான் இது எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனாலும் நம்ம படிச்சதுல 50% மறந்து போயிடும். இன்னும் சில பேருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம நைட் ஃபுல்லா உட்கார்ந்து தூங்காம படிக்கிறதால நம்ம படிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகாம போயிடும். நம்ம பிரைனும் ஒரு பக்கெட் மாதிரி தான். எப்படி ஒரு பக்கெட்ல இவ்ளோ தண்ணி தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட பிரைனுக்கும் ஒரு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து தூங்காம படிக்கும் போது நம்மளோட பிரைனுக்கு தேவையான ப்ராசஸிங் டைம் கிடைக்கிறது இல்ல. இதனால தான் நம்மளோட பிரைன்
டயர்ட் ஆகி அதோட மொத்த பெர்ஃபார்மன்ஸும் கம்மி ஆயிடும். இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் சயின்டிஸ்ட் ஸ்லீப் சாண்ட்விச் மெத்தட ரெக்கமெண்ட் பண்றாங்க. நீங்க நல்லா தூங்கும் போது தான் உங்களோட பிரைன் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணி லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் பண்ணும். சோ உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா நீங்க டே டைம்லயே முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு நைட் டைம்ல நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க. காலையில எழுந்து நீங்க படிச்சதை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸை படிக்க ட்ரை பண்ணுங்க. நல்ல தூக்கம் உங்க பிரைன் ஆக்டிவா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 9 பவர் ஆஃப் நிமோனிக்ஸ். ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட்ஸை உங்களால நிமோனிக் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்க முடியும். மேத்ஸ்ல பேரந்தசிஸ், எக்ஸ்போனன்ட், மல்டிப்ளை, டிவைட், ஆட், சப்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான சீக்வென்ஸை ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை டியர் அண்ட் சாந்தி அப்படின்ற சென்டென்ஸ் மூலமா ஞாபகம் வச்சுக்க முடியும். நிமோனிக்ஸை நம்ம ஈஸியா ஜெனரேட் பண்றதுக்கு ஆன்லைன்ல நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 10 ஃபேக் மாஸ்டரி. எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதோட பேசிக்ஸை கத்துக்கிட்ட பிறகு அந்த சப்ஜெக்ட்ல எல்லாமே நமக்கு தெரிஞ்சிட்ட மாதிரி நமக்குள்ள ஒரு பிரம்மை உருவாகும். இதுதான் எக்ஸாம்ல நிறைய பேர் கம்மியா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இததான் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபேக் மாஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு மேத்ஸ்ல ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண உடனே இதுல எந்த சம் வந்தாலும் நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு தோணும். ஆனா நிஜமாவே அந்த ஸ்கில் இன்னும் நமக்குள்ள டெவலப்பே ஆகியிருக்காது. இந்த ஃபேக் மாஸ்டரி இல்யூஷனை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ட்ரிக் தான் லேர்ன் த்ரூ மாடிஃபிகேஷன் டெக்னிக். அதாவது நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு மேத்ஸ்ல நீங்க படிச்ச ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃபரெண்டான சம்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்ததா உங்களோட ஆன்சரை புக்கோட கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்றத உங்களால ஈஸியா ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் உங்க டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணி அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And thank you for watching.